மழைக்காலம் வந்துட்டாலே போதும் நம்ம வாய் சும்மாவே இருக்காது, மொறுமொறுன்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அந்த வகையில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக மொறுமொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமான பொருட்களும் தேவைப்படாது. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தண்ணி ஒரு கொதி வரட்டும். தண்ணி கொதி வர்றதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தான் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. எந்த கப்பால் தண்ணி அளந்தனோ அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை இது பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குட்டி குட்டியாக இருக்கும். அந்த ரவை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்ககிட்ட பெரிய ரவை தான் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கங்க. அந்த மாதிரி பெரிய ரவை பயன்படுத்த போகிறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகம் தேவைப்படும். நான் இன்றைக்கி 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி ரவைனா கண்டிப்பாக 1.5 கப் தண்ணி தேவைப்படும். அதனால் தண்ணியோட அளவுகளை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த ரவை எல்லா தண்ணியுமே சட்டுன்னு இழுத்துட்டு இந்த மாதிரி வரும். இப்போ இதை ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த ஆவிலே நல்லா வேகணும் ரவை உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள், சாஃப்டாக. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் ரவை. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா ஒரு தடவை அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்க. பிசைஞ்ச பிறகு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்குங்க. சின்ன உருண்டையாக, ரொம்ப பெருசாக பிடிக்காதீங்க. ரொம்ப பெருசாக பிடிச்சிங்கன்னா உள்ளே அந்த மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. எவ்வளோ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த சீட்டோஸ் சாப்பிட்ற டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸில் ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா உருண்டைகளையுமே அழகாக ஊற்றி எடுத்துட்டேன். இது நேரடியாக அப்படியே எண்ணெயில் நம்ம பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மேலே சட்டுன்னு கரிஞ்சிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். மிதமான சூட்டில் இருக்கணும். ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அவ்வளோதான், சேர்த்துட்டேன். எடுத்தோடனே கலந்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஒரு பக்கம் லைட்டாக சிவந்து வர்ற மாதிரி இருக்கும்போது லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுடுங்க. எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி நல்லா சுழட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா 4 பக்கமும் நல்லா பொன்னிறமாக சிவந்து வரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா சிவந்து வரணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். உள்ளேயும் நல்லா அந்த வெந்து உங்களுக்கு நல்ல மேலேயும் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இதை இப்போ நல்லா எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக காரசாரமாக இருக்கணுன்றதுக்காக மிளகாய் பொடி, கொஞ்சமாக சாட் மசாலா உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா தவிர்த்துடலாம். சீரகப்பொடி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது துளியோண்டு உப்பு, ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ எப்படி சத்தம் கேட்குதுன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல சத்தம் கேட்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை டொமேட்டோ சாஸோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நம்முடைய ஹோம்மேட் சீட்டோஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மழைக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான வேலை தான், ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அழகாக நீட்டமாக நல்லா ரோல் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கத்தியால் கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக கூட எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஒரு சிலிண்டர் ஷேப்பில் கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.